வெல்கம் டு சிவா தருண் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துண்டு கருவாடு தொக்கு செய்ய போகிறோம். பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: கருவாடு துண்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு நல்லா நசுக்கி வச்சுக்கணும். கருவேப்பிலை, ஆயில் ஊற்றிக்கோங்க. கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் அதிகமாக வரட்டும். கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம். கடுகு பொரிஞ்சோடனே இடித்து வச்சுருக்கிற அந்த பூண்டை அந்த ஆயிலில் போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும் வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா கருவாடில் எப்பவுமே உப்பு இருக்கும். கொஞ்சமாக அந்த வெங்காய தக்காளிக்காக நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஒரு சில கருவாடில் நிறைய இருக்கும், அதனால் போட வேண்டியது இருக்காது. இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவாடு அதில் போட்டுருக்கோம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினா கருவாடு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டிலையே அரைச்சது, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆயில் இது ஆனோடனே தண்ணி ஊற்றி கருவாடெல்லாம் கரையாது. இதிலே சூப்பராக இருக்கும். அந்த கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி கலந்து மூடி விடுங்க. கொஞ்சம் நடுப்புற ஒரு வாட்டி தொலைவி விடுங்க. மீடியம் ஸ்பீட்லேயே வச்சு வேக வைங்க. ஆயில் பிரிஞ்சு வருது பாருங்கள், இந்த மாதிரி வரணும். மீடியமான ஸ்பீடு வைங்க. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், துண்டு கருவாடு தொக்கு ரெடி. இந்த தொக்கு நீங்கள் ரசத்துக்கோ இல்லை சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.